அன்பு மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் தமிழில் நாம் ஒரு முக்கியமான பகுதியை பார்க்க இருக்கிறோம். இதே போன்று ஒரு உரை பத்தியை கொடுத்துவிட்டு, ஒரு கதையை கொடுத்துவிட்டு, அல்லது ஒரு தலைப்பில் ஒரு கருத்தை கொடுத்துவிட்டு கீழே சில வினாக்கள் கேட்பார்கள். அந்த வினாக்களுக்கான விடை மேலே இருக்கக்கூடிய அந்த உரை பத்தியிலேயே அமைந்திருக்கும். இது ஒரு மிக எளிதான பகுதி. இதனை இன்றைய வகுப்பில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். கீழ்காணும் உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. உரை பத்தியை நீங்கள் கவனமாக, இந்த பத்தியை கவனமாக வாசிக்க வேண்டும். கவனியுங்கள். நீர்வளமும் நிலவளமும் உடைய தமிழ்நாட்டில் பண்டைய காலத்திலிருந்து பயிர் தொழில் சிறந்ததாக கருதப்பட்டது. அப்ப பயிர் தொழில் பற்றி இந்த உரை பற்றி அமைந்திருக்கிறது. நம்முடைய நாடு நீர்வளமோ நிலவளமோ உடைய நாடு. இந்த நாட்டில் பண்டைய காலத்திலிருந்து நம்ம செய்யக்கூடிய பயிர் தொழில் சிறந்ததாக கருதப்பட்டது. அடுத்து, முற்கால தமிழர் தொழுதுண்டு வாழ விரும்பினார் அல்ல, உழுதுண்டே வாழவே விரும்பினார். நம்முடைய தமிழர் தொழுதுண்டு வாழ விரும்புகிறார். உழுதுண்டு உழவு தொழில் செய்து நாம் உண்ண வேண்டும், வாழ வேண்டும் என்று தமிழர் விரும்பினர். அடுத்து, சீரை தேடி ஏரை தேடு என்றார் ஒரு புலவர். இந்த பயிர் தொழில் குறித்து கூட சீரை பார்க்க வேண்டும் என்றால், ஒரு செழிப்பை பார்க்க வேண்டும் என்றால் ஏரை தேடு. விவசாயம் செய்வதற்கு ஏற்கலப்பை கொண்டு அப்போதெல்லாம் நிலத்தை விடுவார்கள் அல்லவா? அப்ப ஏரை தேடு என்றார் ஒரு புலவர். அடுத்து, ஏற்பில் இனிது நடைபெறுவதற்கு மழை இன்றியமையாதது. ஆமா, ஏற்பில் அந்த விவசாயம் உழவு தொழில் சிறந்து நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை? மழை அவசியம் தேவை. அடுத்து, தாய்முகம் காணா பிள்ளையும் மழை முகம் காணா பயிரும் செழிப்படைவதில்லை. ஒரு குழந்தை தன்னுடைய அம்மாவோ காணவில்லை என்றால் மிகவும் வருத்தப்படும், முகம் வாடி இருக்கும். அதனை போலதான் இந்த விவசாயம் செய்யும் போது கூட அந்த பயிரின் முகம் மழை பெய்தால் மட்டும்தான் அந்த பயிர் செழிப்படையும் என்ற கருத்தை தரப்பட்டுள்ளது. அடுத்து, ஆகவே தமிழ்நாட்டார் வானத்திலே தவழும் மேகத்தையே நோக்கி வாழ்ந்தார்கள். எனவே மேகம் மழை மிக அவசியம் என நம்பி வாழ்ந்தார்கள். உயர்ந்து ஓங்கிய மலைகளில் மேகம் தவழ கண்டால் தமிழர் உள்ளம் தழைக்கும். பார்ப்பாங்க, பயிர் தொழில் வைத்துவிட்டு பார்க்கும்போது விவசாயம் செய்பவர்கள் மேலே அந்த உயர்ந்து ஓங்கிய மலையின் மேலே இந்த கரும் மேகம் வருவதை கண்டா, ஆஹா மழை பொழி இருக்கிறது என்று அவர்களுடைய உள்ளம் தழைக்கும். கார்மேகத்தின் இடையே மின்னல் வீச கண்டால் அவர் உள்ளம் துள்ளி மகிழும். அந்த மலை மீது வரக்கூடிய அந்த மேகத்தை பார்த்தாங்கன்னா மகிழ்ச்சி அடைவாங்க. அது மட்டும் இல்லாம கார்மேகத்தின் இடையே மின்னல் கண்டா, அந்த மேகம் வரும்போது மின்னல் மின்னுகிறது. மின்னல் மின்ன என்ன அர்த்தம்? மழை வருகிறது என்று அர்த்தம் அல்லவா? எனவே மின்னல் மின்னும் போதே எல்லோரும் மகிழ்ச்சி அடைவார்கள். எப்பொழுது மழை வர இருக்கிறது என்று கண்டால் அவர் உள்ளம் துள்ளி மகிழும். இப்படி இந்த பயிர் தொழில் பற்றிய கருத்து இந்த உரை பற்றி தரப்பட்டுள்ளது. கீழே ஒரு 5 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்காங்க. இந்த 5 வினாக்களுக்கான விடை மேலே இருக்கும். சரியா? இப்ப வினாக்களை கவனிக்கலாமா? 1, பண்டை காலத்திலேயே சிறந்ததாக கருதப்பட்ட தொழில் எது? மேல வாசிங்க. ஆமா, நீர்வளமும் நிலவளமும் உடைய தமிழ்நாட்டில் பண்டைய காலத்திலிருந்தே பயிர் தொழில் சிறந்ததாக கருதப்பட்டது. அப்ப ஒன்றுக்கான விடை என்ன? பயிர் தொழில். பயிர் தொழில் சிறந்ததாக கருதப்பட்டது. பார்த்தீர்களா? கீழே உள்ள வினாக்களுக்கான விடை மேலே தரப்பட்டுள்ளது. அடுத்து 2 பாருங்க. முற்கால தமிழர் எப்படி வாழ விரும்பினர்? பாருங்க, இந்த முதல் வினாக்களுக்கான விடை என்ன? மேலே என்ன? பண்டை காலத்திலேயே சிறந்ததாக கருதப்பட்ட தொழில் எது? பயிர் தொழில். பயிர் தொழில். அடுத்து இரண்டாவது என்ன? முற்கால
தமிழர் எப்படி வாழ விரும்பினர்? முற்கால தமிழர் எப்படி வாழ விரும்பினர்? மேல இருக்கக்கூடிய பத்தி வாசிங்க. அடுத்து, முற்கால தமிழர் தொழுதுண்டு வாழ விரும்பினார் அல்ல. தொழுதுண்டு வாழ விரும்பல. அப்புறம் என்னதான் விரும்பினாங்க? உழுதுண்டே வாழவே விரும்பினர். அது வேதம். உழுதுண்டு வாழவே விரும்பினர். உழுதுண்டு வாழவே விரும்பினர். உழுதுண்டு வாழவே விரும்பினர். அடுத்து மூன்றாவது வினா என்ன பாருங்க? ஏன் தொழில் இனிது நடைபெற எது தேவை? விவசாயம் ஏன் தொழில் இனிதாக நடைபெற வேண்டும் என்றால், சிறப்பாக நடைபெற வேண்டும், நமக்கு எது தேவை அவசியம்? அடுத்த வரியை பாருங்க, என்ன இருக்கிறது? ஏன் தொழில் இனிது நடைபெறுவதற்கு மழை இன்றியமையாதது. அப்ப இதற்கான விடை என்ன? மழை. இப்படிதான் கீழே தரப்பட்ட வினாக்களுக்கான விடைகள் அனைத்து மேலே தரப்பட்டிருக்கும். அடுத்து 4 பாருங்க, தமிழர் உள்ளம் துள்ளி மகிழ காரணம் என்ன? தமிழர் உள்ளம் எப்பொழுது துள்ளி மகிழும் தெரியுமா? மேலே வாசித்தோம் அல்லவா? பாருங்க, உயர்ந்து ஓங்கிய மலைகளில் மேகம் தவழ கண்டால் தமிழர் உள்ளம் தழைக்கும். அதான் கேட்கிறாங்க, தமிழர் உள்ளம் துள்ளி மகிழ காரணம் என்ன அப்படி கேட்கிறாங்க. தமிழர் உள்ளம் எப்படி துள்ளி மகிழும்? அடுத்து பாருங்க, கார்மேகத்தின் இடையே மின்னல் வீச கண்டால் அவர் உள்ளம் துள்ளி மகிழும். அப்ப தமிழர் உள்ளம் துள்ளி மகிழ காரணம் என்ன? இதான், கார்மேகத்தின் இடையே மின்னல் வீச கண்டால். எழுதலாமா? கார்மேகத்தின் இடையே, கார்மேகத்தின் இடையே மின்னல் வீச கண்டால், இடையே மின்னல் வீச கண்டால், வீச கண்டால் என்ன அவருடைய உள்ளம்? மின்னல் வீச கண்டால் தமிழர் உள்ளம் துள்ளி மகிழும். தமிழர் உள்ளம் எப்படி இருக்கும்? துள்ளி மகிழும். உள்ளம் துள்ளி மகிழும். அடுத்து இறுதி விடை என்ன? இறுதி விடை என்ன? 5. மழையுடன் தொடர்புடைய சொற்களை எழுதுக. இங்க மழையுடன் தொடர்புடைய சொற்கள் என்னென்னலாம் இருக்கு பாருங்க. மழை வருவதற்கு முன்பாக நம்ம எப்படி அறிந்து கொள்வோம்? கார் மேகம் வந்து விட்டால் மழை வர இருக்கிறது என்று அறிந்து கொள்வோம். அடுத்து மின்னல், மின்னல் வீச கண்டா மழை கண்டிப்பாக வர இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்வோம். எனவே இந்த மழையுடன் தொடர்புடைய சொற்கள் என்ன எழுதலாம்? கார் மேகம் எழுதலாமா? கார் மேகம். அடுத்து மின்னல். இப்படி இந்த கார் மேகம் மின்னல் இரண்டுமே மழையோடு தொடர்புடைய சொற்களாக இருக்கிறது. இது ஒரு மிக எளிதான பகுதி. இந்த வினாக்களுக்கான விடைகள் மேலே இந்த உரைப்பத்தியில் தரப்பட்டிருக்கும். நீங்கள் கண்டுபிடித்து எழுதி மிக எளிதான முறையில் மதிப்பெண்களை பெற வாழ்த்துக்கள். நன்றி.